எல்லாருக்கும் வணக்கம். 20 அன்னைக்கு டெல்லியில் நடந்த இன்சிடெண்ட் எல்லாரையும் ஷாக்குக்குள்ளாக்குச்சு. என்னையும் பொறுத்த வரைக்குங்க மனதளவில் ரொம்ப பாதிச்சுது. டெல்லி போலீஸ் கையில் எடுத்த அந்த வன்முறை இருக்குல்ல, தடியடி ஆகட்டும், ஸ்டோன் தூக்கி எறிஞ்சது ஸ்டூடெண்ட்ஸ் மேலே, அங்கே போராடினது மாணவர்களுங்க. எதுக்காக இவங்க போராடினாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சிஜேபி அப்படிங்கிற ஒரு பார்ட்டி, கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி. ஆக்சுவலி இந்த பார்ட்டி ஆரம்பித்ததே உச்சநீதிமன்றத்தில் உள்ள ஒரு நீதிபதி அவங்க வந்துட்டு இளைஞர்களை காக்ரோச்சஸ் என்று சொல்லியிருப்பாரு. அதற்காக அவங்க எப்படி எங்களை இளைஞர்களை காக்ரோச்சஸ் எப்படி சொல்லலாம், வேலை வெட்டி இல்லாதனால நாங்கள் காக்ரோச்சஸ் ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்த அந்த ஒரு வேர்டில் அவங்க உண்டாக்குனது தான். அதனால நாங்கள் காக்ரோச்சா அப்படின்னு சொல்லிட்டு காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டியை உருவாக்குனாங்க. யாருன்னா அபிஜித் என்ற இளைஞரால் உருவாக்கப்பட்ட ஒரு பார்ட்டி. இவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு, ட்விட்டர் இருக்கு, எல்லாமே இருக்கு. இல்லை, முறைகேடுகள் நடந்தது. இப்போ பேப்பர் லீக் ஆச்சுல, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி அந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டாங்கல்ல, ரீ எக்ஸாம் வச்சாங்கல்ல, அதில் 20 ஸ்டூடெண்ட்ஸ் டெத் ஆயிருக்காங்க, சூசைடு. ஸோ அவங்களுக்கு எந்த அக்கௌண்டபிலிட்டியும் நம்ம மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்துட்டு எடுத்துக்கவே இல்லை. ஸோ அவங்க ஏன் எடுக்காம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஜேபியில் உள்ள பார்ட்டி வந்துட்டு என்ன பண்ணாங்க, டிசைட் பண்ணாங்க, இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த 20 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க ஏன் அக்கௌண்டபிலிட்டி எடுக்கல அப்படின்னா மத்திய கல்வித்துறை அமைச்சர் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தி அவங்க போராட்டத்தை கையில் எடுத்தாங்க. ஜூன் 28 அன்னைக்கு அவங்க போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்களோட போராட்டத்தில் சோனம் வாங்சு சமூக ஆர்வலர் அவங்களும் இருந்தாங்க. அவங்களும் 20 நாள் வரைக்கும் சாப்பிடாம இருந்தாரு. அண்ட் சோனம் வாங்சு அவங்களும் இருந்தாங்க. ஆனால் அவங்கள ஜூலை 18 அன்னைக்கு டெல்லி காவல்துறை ஒயிட் கலர் துணியில் அவங்கள தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்கள சோனம் வாங்சு சமூக ஆர்வலர் அவரை எதுக்கு அப்படி பண்ணணும்? அவர் போராட்டத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்தார், சாப்பிடாம இருந்தார், ரொம்ப வெயிட் குறைஞ்சிட்டா மனுஷனுக்கு. அவர் இருந்தால் இன்னும் போராட்டம் தீவிரமடையும் அப்படிங்கிற காரணத்தினால டெல்லி போலீஸ் அவரை உடனே அலைக்கா ஜூலை 18 அன்னைக்கு தூக்கிட்டு போயிட்டாரான்னு தெரியல. அண்ட் அவர் ஆரம்பிச்சது தான் சலோ சன்சத். ஜூலை 20 நம்ம சலோ சன்சத் 9 மணிக்கு பேரணியாட்டு நாடாளுமன்ற பார்லிமெண்ட் வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இளைஞர்களையும் அழைப்பு விடுத்தாரு. ஹாஸ்பிட்டல்ல இருந்துமே அவர் அழைப்பு விடுத்தாரு எல்லாருக்கும். ஏன்னா எப்படி நீங்க தூக்கிட்டு போகலாம், உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்தவங்கள எப்படி நீங்க தூக்கிட்டு போகலாம்? அபிஜித் அவங்க அழுறாங்க. அன்னைக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. அவங்க ஒய்ஃபும் கேட்குறாங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வேண்டாம்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. கோர்ட்டுன்னு சொல்லுது இல்லை, அவங்க இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவரை ஒரு ப்ரொடெக்ஷனில் வச்சுருக்காங்க போலீஸ். ஃபுல்லாக சோனம் வாங்சுவை சுற்றி ப்ரொடெக்ஷனில் இருக்காங்க. அவர்கிட்ட ஃபோன் கிடையாது, ஃபோன் உள்ளே போகிறவங்க பார்க்க போகிறவங்க ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாது, இந்த மாதிரியெல்லாம் குறை ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் தனியார் மருத்துவமனைக்கு மாற்றுறது கேட்டிருக்காங்க, அவங்க கொடுக்கவும் இல்லை கோர்ட்டில் இருந்து. ரைட், இந்த போராட்டம் என்ன எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்க போராட எல்லா இளைஞர்களும் டெல்லி ஜந்தர் மந்தரில் போயிட்டாங்க. போய் எத்தனை மணிக்கு, நேற்றுக்கு 9 மணிக்கு பேரணி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே போலீஸ் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் பேரிகேட் வச்சுட்டு அவங்க இதை கிராஸ் பண்ணி ஜந்தர் மந்தரை விட்டு கிராஸ் பண்ணி வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேரிகேடை எல்லாத்தையும் வெல்டிங் பண்ணிட்டாங்க. வெல்டிங் பண்ணி வச்ச பேரிகேடையும் ஏறி குதிச்சு இளைஞர்கள் எல்லாம் வந்துட்டாங்க. வந்த இளைஞர்களை வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்த அந்த இளைஞர்களை எல்லாம் கம்பெடுத்து தடியடி நடத்தி விரட்டினாங்க. அதில் இளைஞர்கள் மட்டும் இல்லை, பெண்கள், 16 வயசு பெண்கள், 15 வயசு சிறுமி, எல்லாரையும் கண்ணா பின்னான்னு அடிச்சு விரட்டினாங்க. சின்ன பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களாக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கூட பார்க்காம, எதுக்காக அவங்க போராடினது அமைதியான முறையில தான் அவங்க போராடினாங்க. அமைதியான முறையில தான் அவங்களோட பேரணியையும் கையில் எடுத்தாங்க, பேரணி பார்லிமெண்ட் வரைக்கும் போறதுக்கு. பட் அப்படி இருந்து இந்த கவர்மெண்ட் விடல, அவங்கள போராட்டம் நடத்துறதுக்கு விடவே இல்லை. தடியடி நடத்தி மாணவர்களை விரட்டினாங்க, கல் எறிஞ்சாங்க. எதுக்கு? அவங்க என்ன கேட்டாங்க? இந்த சிஸ்டம், எஜுகேஷன் சிஸ்டம் சரியில்லை, அதை சரி பண்ணுங்கன்னு தானே கேட்டாங்க. அவங்க நேற்றுக்கு அந்த பேரணியில் நேற்றுக்கு அந்த போராட்டத்தில் இவ்வளவு நடந்ததுனால ஜேபி நட்டா அவங்க வந்துட்டு அவங்களுக்கு கரப்பான்பூச்சி ஜனதா பார்ட்டிக்கு அழைப்பு விடுத்தாங்க. அங்கே அழைப்பு விடுத்து ஓகே உங்களோட பிரச்சனை என்னன்னு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு விடுத்தாங்க. ஜேபி நட்டா அவங்கள போய் பார்த்தாங்க. கரப்பான்பூர் ஜனதா பார்ட்டியில் உள்ள தலைமை அலுவலர்
போய் பார்த்து எங்களோட 3 கோரிக்கைகளை வச்சுருக்காங்க. நீட் முறைகேடு, அதை சரி பண்ணணும். அண்ட் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கண்டிப்பாக பதவி விலகியே ஆக வேண்டும். இல்லைன்னா எங்களுக்கு உண்ணாவிரத போராட்டம் இப்படியே கண்டினியூவாக தான் நடக்கணும். அண்ட் அந்த 20 குடும்பங்கள் இறந்தாங்க இல்லை, அந்த 20 குடும்பங்களுக்கும் 1 கோடி நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு நல்ல விஷயம் தாங்க பண்ணுறாங்க. ஏன் நம்மளும் அதுக்கு சப்போர்ட் பண்ணலாமே அவங்களுக்கு. நீட்டால எவ்வளவு குடும்பங்கள் சீரழிஞ்சிருக்கு, எவ்வளவு மாணவர்கள் கஷ்டப்படுறாங்க இந்த நீட் வந்ததுல இருந்து. கொஞ்சம் கூட மத்திய கல்வித்துறை அமைச்சர் இவ்வளவு பிள்ளைங்க இறந்திருக்காங்க, அதை கூட அவங்க அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கலைன்னா என்ன இது இந்தியா எங்க போயிட்டு இருக்கு இப்போ? எல்லாம் காசு கொடுத்தாதான் நடக்கிற மாதிரி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. அண்ட் ஒரு 16 வயசு பொண்ணு சொல்றா, எனக்கு இப்போ 16 வயசு ஆகுது, 18 வயசு ஆகுற போது என்னோட ஓட்டு எந்த கவர்மெண்ட்டுக்கு நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கத்துறா. அதில் அடுத்து ஒரு இளைஞர் வந்துட்டு என்ன அடிங்க என்ன அடிங்க என்ன அடிங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நின்று கொடுக்குறாங்க. எதுக்காக போராடணும்? இந்த நீட்டுங்கிற ஒரு பெரிய ஸ்கேம் இருக்கு, அதை வந்துட்டு ஒழிக்கணும்னு தானே போராடணும். எங்களை நீங்க போராட விடலைன்னு நாங்கள் அமைதியாக தானே போராடணும், யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம தான் போராடணும். இவ்வளவு நாள் வரைக்கும் ஜூன் 28 இருந்து அந்த ஜன்தன் மந்தர்ல போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சு அவங்களால? இல்லை. அவங்க பேரணியாட்டு பார்லிமெண்ட் வரைக்கும் போறேன்னு சொன்னாங்க, அலோவ் பண்ணிருக்க வேண்டியது தானே. அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துருக்க வேண்டியதுதானே. அப்படி அவங்க வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு யார் ஆர்டர் போட்டா? யார் இதை பண்ண சொன்னா? இப்படி இவங்களை ஈவிரக்கம் இல்லாம இப்படி அடிச்சு வரட்டணும்னு சொல்லிட்டு யார் ஆர்டர் பண்ணா? எதுக்காக இப்படி? நம்ம எங்க இருக்கோங்க? ஹியூமனிட்டி எங்கெங்க போச்சு? மக்களே, நீங்க இந்த போராட்டத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.